அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற மதுரையின் ஒரு மிகப்பெரிய புகழாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால அந்த பணிகள் எல்லாம் எந்த அளவில் இருக்குது, இன்னும் முடிக்க வேண்டிய பணிகள் எல்லாம் இருக்குது, எவ்வளோ விரைவாக அதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கு கோயிலில் ஆய்வுகள் பண்ணியிருக்கோம். திட்டமிட்ட தேதியில திட்டமிட்ட நேரத்துல அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஆய்வு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதியை அபிஷியலா அறிவிக்கப்படும். இல்ல, இப்போதைக்கு நான் கட்டுமான பணிகளை பார்த்துருக்கிறேன். இப்போதைக்கு கட்டுமான பணிகள் ஃபுல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஏறத்தாழ 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலை அமைக்கவே 3 மாசம் 4 மாசம் ஆகும்ன்றாங்க. ஏன்னா ஆக்சுவலா இன்னைக்கு பண்றது, ஆனா இப்ப டேட் தள்ளி போறதுனால யாகசாலை அமைக்கிற பணி தள்ளி போகுமா? தள்ளி போகாது. எல்லா பணிகளுமே விரைவாக முடிச்சிருவோம். நிச்சயமாக அதெல்லாம் நடக்கும். யாகசாலை பணிகள் எப்ப ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் தகவல் இருக்கா? இதுக்கு அடுத்துதான் நான் அபிஷியல்ஸோட மீட்டிங் போடுறேன். அந்த அபிஷியல்ஸோட மீட்டிங் போட்டு உங்களுக்கு எல்லாமே அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கிறேன்.